Hello friends, welcome back to Harshani channel. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ராவல் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சியில் ட்ராவலில் பார்ட் 2 இன்றைக்கி 2வது நாள் போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சமயபுரம் கோவில் அந்த தரிசனத்தை மொட்டை அடித்தது எல்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சீரடி சாய்பாபா கோவில் வந்து மேற்குடியில் இருக்குங்க. திருச்சியில் விராலிமலை போன ரூட்டில் இருக்குது. அங்கே போயிட்டுருக்கோம். சமயபுரம் நல்ல தரிசனம். சமயபுரத்து அம்மனோட இதை வந்து நம்ம வாய் விட்டு சொல்ல முடியாதுங்க. அவளோட சக்திக்கு அளவே கிடையாது. 1000 கண்ணுடைய ஆள்னு பேர் அவளுக்கு. எங்கள் மனபாரத்தெலாம் அதில் இறக்கி வச்சுட்டு வேண்டிண்டு வந்தோம். அடுத்தது வந்து ரெண்டும் சக்தி வாய்ந்த கோவில்கள் தான் பார்த்தோம். அந்த தடவை ஒரு ஹோட்டலில் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பாபா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது அந்த ஹோட்டல். நல்லா இருந்தது. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது. டிஃபன் காலையில் இட்லி பூரி, அடுத்தது வந்து இதெல்லாம் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேண்டியது என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். அர்ஷன் பாருங்கள் பூரி தான் சாப்பிட்டான். அடுத்தது வந்து மாப்பிள்ளை வந்து தோசை சாப்பிட்டார். நாங்கள்லாம் பூரி இட்லின்னு மாற்றி அர்ஷனுக்கு அதில் கொஞ்சம் இட்லி எடுத்து ஊட்டினோம். சாப்பிட்டு வந்தோம். அங்கே வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கடைங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வாசல்லே வச்சுருப்பாங்க. எல்லாமே உட்டில்ங்க. சூப்பராக இருக்கும். ஊதுவத்தி ஸ்டாண்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கேயே நிறைய கிடைக்கிது அது. ஆனால் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு. அது அப்புறம் வந்து சைக்கிள், குட்டி சைக்கிள், குழந்தைங்க பொம்மை, நல்லா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னுவாங்களா அது மாதிரி இது ஒரு தலையாட்டி பொம்மை அழகாக இருந்தது. அடுத்தது வந்து நிறைய திங்ஸுங்க. அங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உட்டில் இருந்தது. ஜுவல் பாக்ஸ் எல்லாம் விதவிதமாக உட்டில் சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது வந்து உப்பு மிளகு ஊறுகாய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 3 இது உள்ளது மட்டும் ஒரு டேபிளில் வச்சுக்கலாம், டைனிங் டேபிளில். அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அதுவும் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க எங்களுக்கு. பாருங்கள் அந்த 3 தான் அது. தனியாகவே எடுத்து வச்சு நான் காட்டியிருப்பேன் அதை உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஸ்பூனோட தராங்க, வித் ஸ்பூனோட. இந்த ஸ்பூன் தான் எனக்கு ரொம்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. 3 ஸ்பூன் வந்து 50 ரூபா ஒன்று இருக்குது. கொஞ்சம் பெருசானது உட்டில் 3 ஸ்பூன் 60 ரூபா அப்படின்றாங்க. நான் வந்து சின்ன சைஸ் ஸ்பூன் தான். எனக்கு நிறைய டப்பாக்களுக்கு வந்து ஸ்பூன் பெருசாக இருக்கிறதுனால போட முடியல. அதனால் சின்ன சைஸாக ஒரு 3 ஸ்பூன் வாங்கிக்கிட்டேன். ஹர்ஷினி வந்து ஏதோ ஒரு உட்டில் வந்து ஒரு கிளுகிழப்பு மாதிரி ஒன்று இருந்தது, அது வாங்கிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷ்ஷு பாருங்கள். இந்த ப்ரெஷ்ஷு பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உட்டிலேயே ப்ரெஷ்ஷுங்க இது. உட்டில் ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் வந்து கோம்பு சீப்பு உட்டில், இது எல்லாமே இருந்தது. பார்க்கவும் நல்லா இருந்ததுங்க. அந்த ஷாப்பை விட்டு வரவே எங்களுக்கு மனசு நல்லா இருந்தது. பாருங்க குட்டி பொம்மை அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி தான். எல்லாமே உட்டில் இருக்கிறதுனால ரொம்ப காஸ்ட்டு தான். கொலு சமயத்தில் எதாவது வாங்கிட்டு போனோம்னா கொலு சமயத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், உட்டிலேயே வாங்கிட்டு போனோம்னா. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அர்ஜுனன் தேரில் அதில் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஒரு வந்து பைக் ஒன்று குட்டீஸுக்கு வச்சுருந்தாங்க. ரேட்டுக்கு 4000 என்னமோ சொன்னாங்க. அதில் அர்ஷன் வந்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தா நல்லா இருந்தது. ஏற்கனவே வீட்டில் காரெல்லாம் இருக்குது, அதே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். இதை வேறு வாங்கி அது வேறு ஒரு மூலையில் தூங்குமேன்ட்டு வேண்டான்னு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த இது முடிச்சுட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நேராக வந்து மணிகண்டம் அந்த ஊர் வழியாக வந்து இதுக்கு போகிறோங்க, பாபா கோவில் போகிறோம். மணிகண்டம் தாண்டி விராலிமலை ரூட்டில். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்துப்போங்க. எல்லோரும் சேர்ந்து அவங்களோட குழந்தைங்க நாங்கள் எல்லோரும் ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும். போயிட்டு பாபா காலையில் நியூ இயர்னு தரிசனம் பண்ணுவோம். அங்கேயே அன்னதானம் போடுவாங்க, சாப்பிடுவோம். விராலிமலை கோவில் போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம். 2-3 ட்ரிப்பு போயிருக்கோம் நான் அங்கேருந்துங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். அடுத்தது வந்து அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது அங்கே போனோடனே. இப்போ நாங்கள் மட்டும்தான், எங்கள் ஃபேமிலி மட்டும் போனதுனால போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸுங்க. முன்னை விட இப்போ பாபா நிறைய மாறிட்டார். முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நிறைய பாபா கோவில் கட்டுறதுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாபா சேவை நிறைய செய்வாங்க எல்லோரும். ஒரு நியூ இயர்னால் முதல் நாள் நைட்டே போய் அங்கே தங்கி எல்லா வேலையும் செய்வாங்க பாபா கோவிலில். அந்த மாதிரிலாம் இருந்து இந்த பாபா வளர்ந்தார். எங்களையும் வளர்த்து விட்டார் நல்லா. அந்த பாபா சக்திக்கு அளவே கிடையாதுங்க. அப்படி ஒரு சக்தி அவருக்கு. சக்தினாலும் சக்தி, அப்படி ஒரு சக்தி இந்த பாபாவுக்கு. மேற்குடி பாபாவோட சக்தி நிறைய எனக்கு வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அவர் நினச்சி.
அங்கே பாபாவை போயிட்டு நல்லா கண் குளிர பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு, அதுவும் நாங்கள் போகிற டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரத்தி அப்போ தான் முடிஞ்சிருந்தது. காலை ஆரத்தி 11 மணி டைமுக்கு நாங்கள் அங்கே போனோம். நல்லா கண் குளிர பாபா ஃப்ரீயாக இருந்ததுனால உட்காந்து ரொம்ப நாளி தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவரோட பாதத்தில் வந்து தலை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறம் வந்து மேலே வந்து தியான மண்டபங்க. சூப்பராக இருக்கும் அந்த தியான மண்டபம். பார்த்திங்கன்னா பாபா சிலை அங்கேயும் வச்சுருப்பாங்க. பாபாவோட குருநாதர் அவங்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு பாபாவை அங்கேயும் மாடியிலையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தியான மண்டபத்தில் உட்காந்து அமைதியாக பாபாவோட நினைவுகளோட அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்து குட்டீஸை தான் எங்களால் அடக்க முடியல, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒவ்வொருத்தராக ஒரு 10 நிமிஷம் கண் மூடி உட்காந்துருந்தோம். அப்புறம் குட்டீஸ் 2 பேர் வாட்ச் பண்ணுறது, ஒருத்தர் தியானம் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு கீழே வந்தோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாபா கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது அவ்வளோ ஒரு இயற்கை எழிலோட ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கோவில் விட்டு வரவே எங்களுக்கு மனசோ இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வந்து அந்த மட்டை தேங்காய் வந்து இந்த இது துணி எரியும் இல்லையா, அந்த நெருப்பு எரியறதுல வந்து அந்த துணின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மட்டை தேங்காவை எடுத்து போடும். அதுவும் படிக்கிற குழந்தைகள் போட்டால் கல்வி ஞானம் நல்லா பெருக்குன்னுவாங்க, ஞாபக சக்தி குழந்தைகளுக்கு இருக்குன்னுவாங்க. அதனால் அதை வாங்கி அங்கே போட்டோம். இங்கே பாருங்கள், பாலூட்டு மறை அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் பாலூட்டு மறைன்னு இப்போ இதெல்லாம் கட்டியிருக்காங்க புதுசாக. நிறைய கட்டடம் ஆகிடுதுங்க. முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அந்த பாபாவோட இது இப்போ பார்த்தோம் இல்லையா, தியான மண்டபமும் கீழே உள்ளவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச் சாப்பிட்ற டைனிங் ஹால் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். கோவிலை விட்டு வரவே மனசோ இல்லை. நல்லா அமைதியாக அங்கே பால் கொடுக்குறவங்க அங்கே போய் நல்லா கொடுக்கலாம். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பசி ஆற்றலாம். அந்த மாதிரி ஒரு ரூம் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்திங்கன்னா இது வந்து பாபாவோட அந்த சமையல் அங்கே செய்கிறாங்க. டெய்லி அன்னதானங்க. மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரை அன்னதானம் செய்கிறாங்க. அடுத்தது வந்து துளசி மடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்புறம் கோழி நிறைய, முன்னாடிலாம் பார்த்தா நிறைய நாய் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு கருப்பு நாய் இருக்குங்க. அந்த பாபா புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அந்த லட்சுமி கோயில்கிட்ட அந்த கருப்பு நாய்கிட்ட தான் கொண்டு போய் தயிர் சாதத்தை செஞ்சு பாபா அடிக்கடி போட சொல்லுவார் பக்தர்களை. அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து கருப்பு நாய் கண்டிப்பாக இங்கே இருக்குங்க. நாய் எப்போ பாரு நிறைய ஒரு 10-15 நாயாவது இருக்கும் முன்னாடிலாம். இப்போ வந்து நாயே காணுங்க, டாக்ஸே இல்லை. பார்த்திங்கன்னா டக்கு நிறையா இருந்தது. அடுத்தது வந்து சேவல், கோழி இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. எக்கச்சக்கமாக இருந்தது. அழகாக குஞ்சு பொரித்து அந்த சேவல் வந்து அங்கங்கே கோழி வந்து குஞ்சு பொரித்து அங்கங்கே அடக்காத்துன்னு இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் உங்களுக்கு எடுத்து அமைச்சிருக்கேன். அதில் வரும் பாருங்கள் பின்னாடி. அது பாருங்கள் எவ்வளோ கோழி கூட்டம் பாருங்கள். தன் குஞ்சுகளோட கோழி நிறைய போகிறதுங்க. அங்கே எங்கேயும் நடமாடிகிட்டே இருந்தது. இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இங்கேருந்து அங்கே போனோம்னா அங்கே வந்து எங்கள் நிறைய நடுவில் அழகாக வழிக்கு நடந்து போகிறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. மண்ணாத மண்தரையாக தான் இருக்கும். அப்படியே நடந்து போவோம். அங்கே ஒரு பிள்ளையார் கோவில், இந்த லாஸ்ட்டில் வந்து பிள்ளையார் இருந்தார். பிள்ளையாரை தரிசனம் பண்ணோம். வேப்பமடி மரத்தடியில் பாபா அமர்ந்திருந்தார். குருஸ்தான் அப்படின்வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாபா வாங்கி வேப்ப மரத்தடியில் உள்ள பாபாவையும் தரிசனம் பண்ணினோம். அதுதான் முதல்ல பாபா வேப்ப மரத்தடியில் தான் தோன்றினார் அப்படின்வாங்க. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பாபா இருக்கிற இடத்துலையும் வேப்ப மரத்தடியிலேருந்து பாபா வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் பிறந்துன்னா, அதாவது சித்திரை வருஷ பிறப்புக்கு அப்புறம் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரைக்குள்ளே ஒரு தடவை அந்த புக்கு வந்து ஃபுல்லாக படிச்சுடுவேங்க. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே படிக்க மாட்டேன். தினம் ஒரு அத்தியாயமாக படிச்சுட்டு வருவேன். அது முடிஞ்சால் பார்த்திங்கன்னா அப்புறம் 108 நாள் 108 தடவை, ஒரு நாளைக்கு 108 தடவை 108 நாளைக்கு வந்து அந்த பாபாவோட சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு எழுதுவேன். இதெல்லாம் வந்து வருஷம் ஒரு தடவை நான் கண்டிப்பாக செய்வேன். வேண்டுதல் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அது வந்து செஞ்சுட்டு வரேன். அது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அது 108 நாள் 108 தடவை முடிஞ்சோடனே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்ராம் சாய்ராம் எழுதுவேன். அது முடிஞ்சப்பெல்லாம் தவறாமல் கண்டிப்பாக எழுதுவேன். இங்கே பாருங்கள், இந்த கோழி எப்படி காத்துட்ருக்கு பாருங்கள். முட்டை போடணும் போல இருக்காது. அர்ச்சனை பார்த்த உடனே பயந்து ஓடி போச்சு பாவம். இந்த மாதிரி அது ஓம் சாய்ராம் எழுதும்போது மனசுக்கே ஒரு நல்ல தெம்பு வருதுங்க நமக்கு. எப்போவுமே பாபாக்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்க வேண்டாம். அவரே நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம மனசில் என்ன இருக்குன்றதை செஞ்சு கொடுப்பாரு. அடுத்து இங்கே நாகலிங்கம் வச்சுருந்தாங்கங்க. பாம்பு
புத்து அதே மாதிரி வந்து நாகர் வந்து நிறைய வேண்டிகிட்டு எல்லோரும் வச்சுருப்பாங்க போல இருக்குது. நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வெங்கலத்தில் நாகர் சிலை செஞ்சு சிலை இங்கே வச்சுருந்தாங்க. அந்த வந்து புத்தை சுற்றி வந்து நாகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போடுங்க. போனால் அங்கே பார்த்திங்கன்னா இது அந்த சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு வந்து பெரிய ரூம் ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹால்லேயும் வந்து பெரிய ஹால் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பாபாவோட சிலை வந்து அவர் வந்து சாதம் வந்து சமைக்கிற மாதிரியும் அவர் கை விட்டு கிளற மாதிரியும் ஒரு பெரிய சிலை இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க அந்த இடம். அதுவும் ரொம்ப நல்லா நிறைய மரங்கள் நிழலாக நல்லா இயற்கை காற்றோட ரொம்ப நல்லா சிலுன்னு அதை கோவிலை விட்டு என்ன சொல்லுங்க மனசெல்லாம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு எல்லாருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த சைடு போகிறவங்க கண்டிப்பாக மேற்படி பாபாவை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நினச்சதெல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பாபா. சீரடி சக்திக்கு ஈக்குவலான சக்தி இவருக்கு இருக்குங்க. சீரடி பாபாவுக்கு அவரோட சக்தி தான் இவருக்கு அப்படின்வாங்க. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் பாபா. அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே சீரடி பாபா கோவில் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையுமே சக்தி நிறைஞ்சிருக்கு. இந்த மேற்கூடி பாபா வந்து கண்கண்ட தெய்வம். எங்களுக்கு திருச்சி போனோம்னா போகாமல் வரவே மாட்டோம். இங்கே பாருங்கள், அந்த வேப்ப மரத்தடியில் பாபா அமர்ந்த இடம். குருஸ்தான் அப்படின்வாங்க இதை. அது பக்கத்தில் பாபாவோட பாதுகைகள் இருக்கும். இன்னுமே அங்கே வந்து இந்த பாபாவோட பாதுகைகள் அதோடு தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த பாதுகைகளை வணங்கிட்டு பாபாவோட முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அர்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோழி வாத்தலை இவ்வளோ கிட்டக்க பார்க்குறான் இல்லையா, அதனால் அவனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அங்கே ஒரு அணையா தீபமும் இருந்ததுங்க. அணையா தீபமும் இருந்தது. கோவில் ஃபுல்லாக நல்லா ப்ரொஜெக்ஷன் நாங்கள் வந்தோம். பாருங்கள், அப்புறம் நாங்கள் கோவில்லேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த விழாக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த நியூ இயரில் உங்கள் எல்லாருக்கும் மனசில் என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு நிறைவேறும். நல்ல ஒரு சக்ஸஸாக எப்போவுமே வந்து நியூ இயர் அன்றைக்கி ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.